நடிகர் அஜித்தோட தாயாரோட மறைவுக்கு இரவு வந்திருக்காரு முதல்வர் விஜய். அவர் மட்டும் இல்லாம அவங்க கூட ஒரே கார்ல வந்திருக்காங்க நடிகை த்ரிஷா. இது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி தனிநபரா இருக்கும்போது, ஆனாலும் அவர் ஒரு கட்சியின் தலைவரா இருக்கும்போதே ஏஜிஎஸ் திருமண வரவேற்பு விழாவுக்கு நடிகை த்ரிஷா கூட ஒரே கார்ல ஒரே கலர் ட்ரெஸ் கோட்ல வந்தது அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது. ஆனா முதல்வர் ஆனதுக்கு அப்புறமும் அவர் நடிகை த்ரிஷா கூட வரது அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயமா இன்னைக்கு ரசிகர்களால பேசப்படுது. அது ஒரு புறம் இருந்தா கூட சங்கீதா விஜய் மற்றும் ஜேசன் சஞ்சயோட நிலைமைகளை பார்க்கும்போது ரொம்பவும் பரிதாபகரமா இருக்குது. அது மட்டும் இல்லாம சிக்மா படத்தோட வேலைகளுக்காக ஜேசன் சஞ்சய் இப்போ லண்டன்ல இருந்து சென்னையில தான் இருக்காரு. அவரிடம் மீடியா கேட்ட கேள்விக்கு கோவப்பட்டு பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பக்கம் அம்மாவோட அந்த அப்சர்வேஷன், மெடிக்கல் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்கியான ஸ்டேஜ். இன்னொரு பக்கம் தங்கச்சி ஃபேமிலி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிடணும் அப்படிங்கிற இன்னொரு பக்கம் கெரியர் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சிக்கலான மனநிலையில் இருக்கிற ஜேசன் சஞ்சய் கிட்ட உங்களுடைய அப்பா அம்மா டிவோர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அதுக்கு ரொம்ப கோவப்பட்டு பதில் கொடுத்துருக்காரு. அம்மா அப்பா டிவோர்ஸை பற்றி கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அது அவங்களுடைய ரொம்ப பர்சனலான விஷயம், அதில் மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பதிலளிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இப்போ அஜித்குமார் சாரோட அம்மாவோட மறைவுக்கு 2 பேரும் ஒரே கார்ல வந்த விஷயத்தை பத்தி கேட்டதுக்கு அவங்களோட பர்சனல் விஷயம் அது அப்படிங்கிற மாதிரியும் பதிலளிச்சிருக்காரு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஃபேமிலி டென்ஷன், இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் படம் இண்டஸ்ட்ரியில நல்ல ஹோப் கொடுத்துருக்கிற படம் நல்லபடியாக லான்ச் ஆயிடணும் அப்படிங்கிற டென்ஷன், அது சக்ஸஸ் ஆயிடணும் அப்படிங்கிற இன்னொரு டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சிக்கலான மனநிலையில் இருக்கிறாரு ஜேசன் சஞ்சய். அதனால இது நாள் வரைக்குமே தன்னுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றியுமே சாதகமாகவும் பேசலை, அவங்கள பற்றி அவதூறாகவும் இது வரைக்குமே பேசாமல் இருக்காரு. 2 குழந்தைங்களுமே சரி, அப்பாவை பற்றி எந்த விதமான தப்பான ஸ்டேட்மெண்ட்டும் இது வரைக்குமே ரிலீஸ் பண்ணலை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்வேரிங் செரிமனிக்கு வராது இருக்கிறதுக்கு கூட பல்வேறு காரணங்கள் விஜயோட நண்பர்களாலேயே சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, ஸ்விட்ச் ஆன் ஆன டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் டைம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பதவியேற்பு அப்படிங்கிறதே ரொம்ப டைம் டிஃப்ரென்ஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுனால அவங்களால வராமல் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்வேரிங் செரமனிக்கு தன்னுடைய அப்பா இரு பதவியேற்பு விழாவில் தான் கலந்துக்க முடியாததை பற்றி ஜேசன் சஞ்சய் எதுவுமே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா விஷயத்தை பற்றி எதுவும் கேட்க வேணாம், ப்ரொடக்ஷன் வேலையில் பிஸியாக இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இப்போ டென்ஷன் அப்படிங்கிறது அவருடைய படம் நல்லபடியாக லான்ச் ஆயிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியும் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க.